தேர்வாகின்ற மணப்பெண்ணுக்கு 10 சேலை வழங்கப்படும். மணமேனுக்கு 10 வேஷ்டி வழங்கப்படும். மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் செப்டம்பர் 1 முதல் 4ஆம் தேதி வரை எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கிய கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. ஆலோசனை கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கட்சி தொடங்கிய சிரஞ்சீவியை கட்சியை கலைத்துவிட்டு போய்விட்டார் என மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். 52 ஆண்டுகள் பொன்விழா கண்டு 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி K பழனிசாமி பற்றி பேசக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது எனவும் காட்டம். சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா என்ற கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் கண்டது அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை உரிமையோட எங்க தலைவர் அவர், புரட்சித் எம்ஜிஆர் எங்க தலைவர். இந்த இயக்கத்தை உருவாக்குனது இந்த அதிமுக. எடப்பாடி முதலமைச்சர் வருவார், இது யாரும் மறுக்க முடியாது, இது நடக்கும் கண்டிப்பா. அப்போது இந்த மதுரை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்களை எடப்பாடியார் தருவார், இது நிச்சயம் மாற்று கருத்து இல்ல. விஜய் மட்டுமல்ல, இது யாரையும் தடுக்க முடியாது. எடப்பாடியார் முதலமைச்சராக உறுதி. தேனி மாவட்டத்தில் பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளது குறித்து ஆலோசனை கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை.